அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகி உள்ளது. சற்று முன் எம்பி கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வெளியாகி இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ எதனால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அமைச்சர் கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ எதனால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் மாநாடு நடந்துச்சு இல்லையா. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அங்கே சபாநாயகர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க தரக்குறைவாக பேசியிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய கலவரங்கள் ஏற்பட்டதாக ஒரு செய்திகள் வெளியாகிருக்கும் நிலையில் தான் அங்கே பார்த்தீங்கன்னா அதிரடியாக சபாநாயகர் அவர்கள் அதிரடியாக உத்தரவு போட்டதாக அவர்கள் கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில் அங்கே பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கனிமொழி அவர்கள் சிக்கியிருக்காங்களே. ஏற்கனவே 2G வழக்கில் பார்த்தீங்கன்னா சிக்கியிருந்தாங்க. ஸோ அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா சபாநாயகர் எடுத்துறதுனால அங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இருந்தாலும் இதனால் கனிமொழி அவர்கள் ஆவேசம் பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்கும் பட்ஜெட் ஒதுக்கி இருந்தாங்க இல்லையா. இந்த நிலவில் பார்த்தீங்கன்னா பீகார், ஆந்திர பிரதேசம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருந்த நிலையில் தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெறவில்லை, வார்த்தை கூட சொல்லவில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் அதிரடியாக குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சபாநாயகர் அவர்கள் டென்ஷனாகி பார்த்தீங்கன்னா அவங்களை கைது செய்யணும். ஸோ இவங்க தரக்குறைவாக பேசியிருக்காங்க, இது மாதிரி ஆக்ரோஷமாக நடந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருடைய பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை கூட கொடுக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே பேசி முடிச்சிருக்காங்க இல்லையா. 87 நிமிடம் அவங்க பேசியிருக்காங்க. இந்த நிலையில் தான் கனிமொழி அவர்கள் எம்பி கனிமொழி அவர்களை கைது செஞ்சுருக்காங்க. அதனால் அதிரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதவி விலக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை சொன்னதாக சபாநாயகர் அவர்கள் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை போகிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவருடைய எம்பி பதவி இருக்கா அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து நம்ம இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.